புத்தாண்டை முன்னிட்டு தென்காசி மாவட்டம் தோரணமலை முருகன் கோவிலில் பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். அண்மை தகவலாக இதனை நாம் பார்த்து வருகிறோம். கடையம் அருகே பிரசித்தி பெற்ற தோரணமலை முருகன் கோவிலில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனத்திற்காக குவிந்துள்ளனர். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். பக்தர்களின் வருகையால் கோவில் அடிவாரத்திலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜான் பீட்டர். வணக்கம் ஜான் பீட்டர், இது குறித்த விரிவான தகவல். அதாவது தென்காசி மாவட்டம் கடையம் அருகே உள்ள பிரசித்தி பெற்ற தோரணமலை முருகன் கோவில் உள்ளது. இங்கு தைப்பூசம், பௌர்ணமி, கடைசி உள்ளிட்ட நாட்களில் பல்வேறு சிறப்பு பூஜைகள் விழாக்களும் நடைபெற்று வருவது வருகிறது. இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை வந்து சாமி சந்தானம் பெற்றுக் கொள்கிறார். இந்நிலையில் இந்த ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு சுற்று வட்டாரத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளிலிருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிலுக்கு வருகை புரிந்தனர். இதையொட்டி கோவில் அடிவாரத்தில் இருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அதனை கடையம் போலீசார் இணைந்து சீரமைத்து வருகின்றனர். தொடர்ந்து பக்தர்கள் காத்திருந்து மாலை அடிவாரத்தில் உள்ள விநாயகரை வணங்கி மலையேறி தோரணமலை முருகனை தரிசித்து புத்தாண்டை கொண்டாடி வருகின்றனர். இதனால் அப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மேலும் காலையிலிருந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டு இது ஏற்பாடுகளை கோவில் அறங்காவலர் கும்பகிராமன் கோவில் ஊழியர்கள் செய்து வருகின்றனர். விரிவான தகவலுக்கு நன்றி ஜான் பீட்டர்.